ஹலோ! இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் யம்மி அண்ட் ஃபஜ்ஜியான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆல்சோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ப்ரௌனி செய்கிறதுக்கு நம்மளுக்கு டார்க் சாக்லேட் கண்டிப்பாக தேவை. நான் 50% டார்க் சாக்லேட் 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இல்லைனா பட்டரை தனியாக மெல்ட் பண்ணி அதை டார்க் சாக்லேட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே மெல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 80 to 90 கிராம்ஸ் மைதாவும் 25 கிராம் கொக்கோ பவுடரும் எடுத்துக்கிறேன். எந்தவித லம்ஸும் இல்லாமல் அதை சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகரு. நான் ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நாட்டு சர்க்கரையிலையோ ப்ரௌன் சுகர்லையோ பண்ணால் நல்லா ஃபஜ்ஜியாக வரும். நான் நாட்டு சர்க்கரையில் தான் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பவுலில் எந்தவித ஈரமும் இல்லாமல் இருக்கணும். அதில் 2 எக்கு போர் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கிரிக்கிள் டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இந்த குவான்டிட்டிக்கு 3 எக்ஸ் ஆட் பண்ணணும். பட் எனக்கு ரொம்ப எக் ஸ்மெல் இருக்குதோ அப்படின்றதுனால நான் ஒரு எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிட்டு இருக்கப்பவே சைட் பை சைடு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அட்டை ஸ்ட்ரெச் எல்லாமே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சுகர் அந்த எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். சுகர் எக்கில் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் அண்டு பட்டர் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்கு கிரம்பிளாக ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்கு பீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹேண்ட் விஸ்கில் கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டான மைதா அண்ட் கொக்கோ பவுடரை நம்ம பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அட்டை ஸ்ட்ரெச் ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த பேட்டர் எவ்வளோ திக்காக இருந்தாலும் மில்க்கு, வாட்டர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் அது கேக் மாதிரி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஓவன் இல்லை, ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணலை. அதை ஆட் பண்ணாலும் கேக்கியாக ஆகிடும். இதுக்கு நான் ஏர் ஃப்ரையரை 5 minutes 185 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மோல்டில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிலிக்கான் மோல்டில் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால பட்டர் பேப்பர் ஆட் பண்ணலை. ஒரு மோல்டில் உள்ள டார்க் சாக்லேட் வச்சு ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு மோல்டில் நட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ பாதாம், முந்திரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எடுத்த சிலிக்கான் மோல்டு இந்த ஏர் ஃப்ரையரில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை. எனிவே நம்மளுக்கு ஷேப்பை விட டேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் பேட்ச் ஒரு டவாவில் கீழே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். 25 minutes ஆனதும் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் சாக்லேட் சிரப்பை ட்ரிசல் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த உள்ளே வச்ச நம்ம சாக்லேட் ஸ்டஃபிங் கூட சைடில் தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நட்ஸ் போட்டு வச்ச செகண்ட் பேட்ச். இந்த பேட்ச் ஏர் ஃப்ரையரில் வச்ச அளவுக்கு ரைஸ் ஆகலைனாலும் கொஞ்சம் சூயாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு செஞ்சதுனால என்னால் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. பட் நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமே அதை எடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக வராது, நல்லா அழகாக ஷேப்போடு இருக்கும். அண்ட் இது ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் இந்த ப்ரௌனி ரெசிபி கற்றுக்கிட்டதுலேருந்து நான் வெளியில் போய் ப்ரௌனி சாப்பிட்டதே கிடையாது.
நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் கடை பக்கம் போகவே மாட்டீங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.